குணால் சங்கர் 18 வயசான இந்த பையன் இப்போ உயிரோட இல்ல. இவனோட ஸ்டோரிய நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். குணால் சங்கர் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காரு. ஆகஸ்ட் 21 அன்னைக்கு தன்னோட வீட்ல ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. அந்த ஆர்குமெண்ட்னால அவரு மலை உச்சியை நோக்கி போறாரு. இவர் போனத பார்த்த பேரண்ட்ஸ் வந்து பின்னாடியே வராங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, மலை உச்சியில நின்னுட்டு நான் இங்க இருந்து குதிச்சிருவேன். அதுக்கான ரீசன் என்னன்னா, ஐபோன் வாங்கி தரணும். இல்லன்னா நான் இங்க இருந்து குதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இத பார்த்த பேரண்ட்ஸ் வந்துட்டு, நாங்க வாங்கி தரோம். நீ அந்த இடத்த விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுல நம்பிக்கை இல்லாத குணால் 3 மணி நேரமா அதே இடத்துலயே இருந்திருக்காரு. அவரோட பேரண்ட்ஸ், சில வில்லேஜஸ் பிளஸ் குணால ரெஸ்கியூ பண்ண டீமும் அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க. 3 மணி நேரமா அவர் அந்த இடத்த விட்டு நகரவே கிடையாது. சோ ஒரு கட்டத்துல குணாலோட அப்பா என்ன பண்றாரு, குணாலோட கைய புடிச்சு இந்த சைடு இழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் கைய புடிச்சு இழுக்க போறாரு. அந்த சமயத்துல குணாலோட கால் ஸ்லிப் ஆகி அப்பாவும் மழையில கீழே விழுந்து இறந்துடுறாங்க. இந்த இன்சிடென்ட்ட பார்த்த குணாலோட அம்மா கொஞ்ச நேரத்திலேயே அதே இடத்துலயே இறக்குறாங்க. சோ இதுதான் சோசியல் மீடியால இப்ப பரவலா பேசிட்டு வர ஒரு விஷயம். ஒரே லைன்ல என்ன போடுறாங்க அப்படின்னா, ஐபோனுக்காக ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணி இப்போ அவனோட ஃபேமிலி மொத்தமும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்ட நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இப்ப வரைக்குமே ஐபோனுக்காக தான் அந்த பையன் இறந்தாங்க அப்படிங்கறது எங்கேயுமே வந்து உறுதியா சொல்லல. சில ஃபேமிலி இஷ்யூஸ்னாலயும் இந்த முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ வெறுமனையா ஐபோன்னால இறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேணாம். சரி, இந்த இன்சிடென்ட்ட நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, குணால் விஷயத்துல ஐபோன் ஒரு ரீசனா இருந்திருந்தால், இதுல 2 இம்பார்ட்டன்டான விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்.